ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்களுக்கு பிறந்த மகனாகிய ஆபேல் மற்றும் காயின் இவர்கள் இருவரும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். அதில் ஆபேலுடைய காணிக்கையை மற்றும் இறைவன் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கையோ இறைவன் மறுத்தார். ஏன் தெரியுமா? அதற்கு நாம் வாசிக்க வேண்டியது ஆதியாகமம் அதிகாரம் 4 வசனம் 3 முதல் 8 வரை. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுடன் பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழுந்து அவனை கொலை செய்தான். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது காயினுடைய காணிக்கையை எதற்காக கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிகின்றது. எப்படி தெரியுமா? ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துவதற்கு முன்பே அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு என்று தேவனுக்கு தெரியும். அதே போல காயினுடைய விசுவாசமும் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று தேவனுக்கு தெரியும். அதனால்தான் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதை விளக்குற விதமா 4வது வசனத்துல ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இங்க ஆபேலுடைய காணிக்கையை மட்டும் கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலையும் சேர்த்து அங்கீகரிக்கிறார். ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் தேவன் மேல் முழுமையாக இருந்தது. அதே போல அடுத்த வசனத்துல காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று தேவனுக்கு தெரியும். அதை விளக்குற விதமா 7வது வசனத்துல, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இந்த வசனத்தை காயின் கிட்ட ஏன் கர்த்தர் சொன்னார் அப்படின்னா, காயினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். நீங்க அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, காயின் அவனுடைய சகோதரரான ஆபேலை கொலை செய்தான் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இந்த ஒரு சிந்தனை தேவன் மேல் முழுமையான விசுவாசம் உள்ள ஒரு நபருக்கு வருமா? கட்டாயம் வராது. அதனால்தான் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. மாறாக ஆபேலினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். நீங்க எதை இறைவனுக்கு காணிக்கையை கொடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களுடைய விசுவாசம் இறைவன் மேல் முழுமையாக இருக்கின்றதா அப்படிங்கிறது தான் இறைவன் பார்க்கின்றார். அப்படி முழுமையாக இருந்தது என்றால் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். ஆமேன்.